மனசுலயே வச்சிருந்து நான் தோட்டத்துல இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்தேன் பருத்தி பூ இவங்களுக்கு எல்லாம் காணிக்கையா போடுறதுல நான் சந்தோஷப்படுறேனுங்க. தம்பி 5 மாசத்துக்கு முன்னாடியே செங்காலிபாளையத்திலிருந்து அன்பு சகோதரர்கள்லாம் உன்னை தேடி வந்து நிகழ்ச்சின்னு பண்ணுனா அது மஞ்சநாதன் தான் நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு உன்னை வந்து பார்த்தாங்கல்ல, பார்த்தாங்க, எல்லாம் அச்சாரம் கொடுத்தாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், அப்படிப்பட்ட அன்பான இதயங்களுக்கு ஒரு மல்லிகை பூவை கொடுத்திருக்கலாம், முல்லைப்பூவை கொடுத்திருக்கலாம், ரோஜா பூவை கொடுத்திருக்கலாம், ஆனா வாசமே இல்லாத பருத்தி பூவை கொடுத்தங்கிறிய என்னப்பா அது? நடுவரவர்களே நீங்க கேட்கலாம், மல்லி முல்லை சாமந்தி எத்தனையோ பூ வாசம் இருக்குதுடா, ஆனா பாலா பொண்ணாய் வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாது ஏண்டா போடுறேன்னு. நடுவரவர்களே இங்க செங்காலி பாளையத்துல விவசாயம் மட்டும் வாழல, மானம் காக்கக்கூடிய நெசவு தொழிலை செய்யக்கூடிய எல்லாருமே தரிப்பட்ட கவுண்டையா. அதனால அவங்களுக்கு பருத்தி பூவை காணிக்கையா போடுறது சந்தோஷம் நினைக்கிறேங்க. அப்படியா? ஆமாங்க, பூரா நெசவாளிங்க. ரொம்ப சந்தோஷம். 6 வடையம் பண்ற வீட்டுக்கு 4 கறி போட்டு கம்முனு குச்சுக்கிறாங்க. இந்துக்காரன் வந்து ஓடிட்டு இருக்கிற கவுண்டர் ஓட சுத்திட்டு இருக்கிறேன். நடுவர் அவர்கள் அப்பேற்பட்ட மண்ணு, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, நீ விளங்குவியா? நீ முன்னுக்கு வருவியா? உன்ற நாட்கள் தமிழ் இருப்பாளா? தமிழ் உங்ககிட்ட தான் இருப்பா. ஏன் நடுவர் அவர்களே, நாளைக்கு மாமச்சனை கொட்ட 4 பேரை கண்டு என்னும் பாங்க, ஆனா மானகட்ட மனுஷனாதா உன்னை கொண்டாந்து மேடையில் ஊக்க வச்சமே, ஐயோ இப்படி பண்ணி போட்டீங்கன்னு ஒரு வார்த்தை நாக்கு மேல வல்ல போட்டு. தம்பி இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என் இந்த வசப்பு பாடுற? ஐயோ நடுவர் அவர்களே, அந்த ஆத்தா மாகாளி அம்மா உங்களை மன்னிப்பாளா? அந்த மாரித்தாய் பாத்துக்களை என்ன லட்சணமா இருக்கிறாளே, ஐயோ எங்க கன்னிமார் இருந்தாளே உங்களை விட்டு வைப்பாளா? ஏய் ஏதோ காசு வாங்க விட மாட்ட போலயே. நீங்க செஞ்ச பாவத்தை போக்குந்த காசி போனா தொலைமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே, நாளைக்கு செம்மாண்டவாளத்துல இருந்து கோங்கலாம் வந்திருக்கிறேன், நான் ஊர்ல போய் என்னன்னு சொல்லுவேன், இப்படி பண்ணி போட்டாரு நடுவரு அப்படின்னு சொன்னா நான் எப்படி நாளைக்கு மாமச்சனம் கொடுத்த மூஞ்சில புளிப்பேன்? இப்படி பண்ணலாமா? என்னப்பா பண்ண? நீங்க என்ன பண்ணோம்னே ஞாபகம் இல்லையா? எதுவுமே நம்ம தக்காளி சோறு 7 வட்டம் வாங்கி அப்பையில நினைப்பு அது செந்தில ஏடா இல்ல. நீங்க செஞ்ச பாவத்தை போக்கு காசி போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? ஐயோ நாளைக்கு ஊருக்கு கவுண்டர் நடராஜ் கவுண்டர் என்னை கூப்பிட்டாட, மாப்பிளே இப்படி பண்ணி போட்டீங்கடான்னு கேட்டா நான் எந்த மூஞ்சியும் வச்சுட்டா வீட்டு பேசுவேன். இப்படி பண்ணலாமா? நடராஜ் கவுண்டர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவர் பாதம் மணிஞ்சு கேட்டுக்கிறேன். நான் என்னதாயா பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் செங்காலி பாளையத்துல கூட்டிட்டு வர சொன்னாங்க. நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்ன 2 பைத்தியக்காரர்கள் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யார் 2 பைத்தியம்? கனிமொழி பைத்தியமா? ஆமா. கோவை சத்யாக்கா பைத்தியமா? இவங்க 2 பேரும் பைத்தியமா? சேலை கட்டி இருக்காங்க. ஊர்வலத்துல எவ்வளவு கட்ட சேலை தான் கட்டிட்டாளுவா. பைத்தியம் சேலை கட்டுமா என்ன? ஆமா கட்டாதான் என்ன. 2 பேரும் படிச்சிருக்காங்க. படிச்ச பைத்தியம். அந்த அக்கா MA, இது PhD. அது என்னமோ படிக்கிட்டா, அதுக்கு நான் என்ன பண்றது? வாயில வரலன்னா என்ன பண்றேன்? 2 பேரும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா, 6 தாலி கட்டிக்கல, இவளுக்குதான் தலைய கட்டிக்கிட்டாளுவா. தம்பி அந்த அம்மாக்கு கல்யாண வாழ்க்கையில 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்ட. இந்த அம்மாக்கு 15 வருஷம். அதுக்கு நான் என்ன 2 பேரும் குழந்தை பெற்றிருக்காங்க. ஒருத்தர் புள்ள பக்கம் இவ்வளவுதான் பெத்திட்டாலும் KMCHல போய் அந்த அக்கா பேரம் பேத்தி எடுத்துருச்சு. அது எடுத்து அதுக்கு பெண்ணா ஒரு விளம்பரம். நான் கேக்குறேன், இவங்க 2 பேரும் பைத்தியமாயா? ஆமாங்க. எப்பா நாளைக்கு மேடைக்கு வர மாட்டேங்கிறாங்கப்பா. அது வராம போச்சா, அதுக்கு நான் என்ன பண்றேன்? அதுக்கு மேலே பைத்தியத்தை கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சா போய் பேசுறக்க பஞ்சலாம் வந்திருக்கிறேன். இருங்க அக்கா கோவப்படாதீங்க அக்கா, இருங்க அக்கா. வழி தெரியுமா? அந்த பக்கம் போங்க படக்காளி. உண்மையை நான் சொல்றேன் சத்தியம். உங்க நம்மளை நம்பி வந்த பெண் பேச்சாளர்கள் செங்காலிபாளையத்துல அத்தனை தாய்க்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு தாய்க்குள்ளத்துக்கு முன்னாடி ஒரு தாய்க்குள்ளத்தை அப்படி தப்பா பேசாத. உண்மையிலுமே அக்கெல்லாம் பாருங்க வெறி கொண்டு கைதட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலுமே சொல்றேன், இவங்க 2 பேரும் பைத்தியம் கிடையாது. இவங்க பைத்தியம் கிடையாது. மாகாளி தாய் மேல சத்தியமா சொல்றதுக்கு 2 பைத்தியம் இல்ல. ஐயோ யாரியா அவரு? நான் பேசுறேமா உனக்காக. உங்க அண்ணன் நான் பேசுறேமா, உங்க தம்பி நான் பேசுறேன்க்கா. இவங்க 2 பேரும் பைத்தியம் இல்லையா? யாருங்க பைத்தியம் இல்லையா? ஐயோ அப்புறம் யாருயா? 2 லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. இல்ல, ஒன்னு சீனியர் லூசு, ஒன்னு ஜூனியர் லூசு. அது சரி. என்னமோ வீட்டுல பொம்பளை ஒழுக்குமா பருப்பு கட்டாயிராலாமா ஒழுக்குமா பருப்பு கிடைச்சா எங்க 2 பேருக்கு இங்கன்னு வேலை. சத்தியமா நான் சொல்லட்டுமா? சத்தியமா நான் ஒன்னு சொல்றேன், இடையீடு பண்றேன்னு நினைக்காத.
தக்காளி சோறுன்னு இன்னைக்கு தாயா வாய்க்கு ருசியா சாப்பிட்டேன். அந்த ஆத்தா சத்தியமா நான் சொல்றேன். அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீதான். சமையல் மாஸ்டர் ஆம்பளை. ஆகா, பொம்பளை சமைச்சிருந்தாலும் தக்காளி சோறு இப்படியே இருக்கு. உண்மை ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன போட்டேன் நான்? இப்பதான் தக்காளி போட்டேன். நீ தக்காளி அவனால அத்தனை தக்காளி போடுறது இல்ல, நான் மிளகா அப்படி போட்டு வரேன். அவன் போட்டா அவன் மிளகா அப்படி போட்டா அவன்ல மிளகா அப்படி போடுறது உப்பு போட்டு வரேன். ஆளுக்கு ஒரு கையை அள்ளி போட்டு கூட்டாஞ்சோறு. அக்கா நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பிவாளத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். செங்காலி வாழத்து அம்மனுக்கு எல்லாருமே நல்லவியோ. ஆமா, உங்க காலில் 100 தடவை உளுந்து கும்பிடுறேன். நான் உருப்படியா ஊடு போய் சேரும். ஆமா, உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஆமா, வம்பு கம்பு குத்தி வரக்கணத்துல தண்ணி மோந்தா கம்புக்கு நாதி எடுத்து போகணும் பாங்க. இப்படித்தான் பொள்ளாச்சியில் பேசிட்டு இருந்து ஒரு அக்கா இத்தப்படி அருவாளை தூக்கிட்டு வந்தா. ஆறையிட பேசுற ஆரூருக்குள்ள வந்து அப்படின்னா அக்கா நான் ஒண்ணும் பேசலீங்க. இப்ப என்னடா பேசுறீங்க அப்படின்னு. அந்த ஊரு பக்கத்துல இன்னொரு தாமரப்பாளையம். ஆமா, தாமரப்பாளையத்துல போறது அக்கா தங்கச்சி 2 பேரு. ஆமா, ஒருத்தை கட்டி கொடுத்தது எண்ணமங்கலத்துக்கு, ஒருத்தை கட்டி கொடுத்தது பங்களாபுதூருக்கு. ஆமா, எண்ணமங்கலத்தா மாமியா செத்து போனா. ஆமா, பங்களாபுதூர்காரி அழுதுட்டு போயிருக்கிற. அன்னைக்கு எல்லாம் பொம்பளை இளவு வீட்டுக்கு போனா அழுது அழுவோம். எப்படி அழுவாங்க? இந்த காலத்துல எந்த பொம்பளை அழுவுற? எல்லாம் முந்தானை கொண்டு டச்சிங் முந்தானை. ஆமா, இந்த ஆயா கொண்டு அந்த ஆயா முந்தானையில் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறா. கரண்ட் கனெக்ஷன் ஆம்பளை தான் கை நீட்டி வாங்க. இப்ப பொம்பளை எல்லாம் கை நீட்டுறாங்க. அங்க அவ அழுதுட்டு போன அன்னைக்கு வேலையா வளைச்சிருக்கோம், வளரடவு போட்டு இருக்கோம், வளரவுக்குள்ளாலே மல்லி வடந்து இருக்கோம், மகிழம்பு பூத்து இருக்கோம். இன்னைக்கு மகிழம்பூ வாசத்துக்கு மயக்கமனு நான் இருந்தேன். மயக்கம் தெளியாரே மாயோல வந்ததனோட சண்டாளி கொடுங்க மாமியா எருமைச்சிட்டு நல்லா இருந்தாலே இன்னைக்கு எப்படி செத்தான அவ கேட்கும். அதுக்கு இவ சொல்லிக்கிறாரு எண்ணமங்கலத்துக்காரி மாமியால பறி கொடுத்தப்போ இன்னைக்கு முத்துப்பாடி கிணறு மூளையில ஓக்கிணறு. அங்க எருமைக்கோ தண்ணியில எடுத்துக்காட்ட போனவதா வலிக்கு விழுந்து செத்தான் இருக்கிறா. கிணத்து நம்ம தண்ணி உண்டு, கலிட்டர்ம மேய்ச்சல் உண்டு, கலிட்டர்ம மேய்ச்சிக்கு நீர் காட்ட போனவ நீத்தம் தெரியாத நின்னுசுறு போச்சுட்டு இருக்கிறா. இவளுக்கு அங்கலாப்பாய் போச்சால. எங்க வீட்லயும் கிணறு இருக்குது, எங்க வீட்லயும் மாமியா இருக்கிற, எங்க வீட்லயும் எருமை இருக்குது. இவ போய் உழுவலி என்ன? அதுக்கு அவ சொல்லிக்கிறா தானா நடக்குமே நாமதான் தள்ளோணும் அப்படின்னு. அப்ப அந்த மாமியா கிளவி அவளா கிணத்துல விழல, இவதான் தள்ளி விட்டு கொண்டிருக்கிறா. நான் இதைத்தான் யதார்த்தமா பதார்த்தமா பொள்ளாச்சி வேட்டக்காரன் கோயில்ல சொல்றேன். அவ சேலை தூக்கி கட்டிட்டு வர எங்க மாமியால கிணத்துல 27 வருஷமா உனக்கு எவடா சொல்லி கொடுத்தா? பங்காளி பொண்டாட்டி வீட்டுல காப்பி குடிச்சு அவ சொல்லி கொடுத்தாளா? சொல்லிருப்பா. வம்புக்கு ஏன் நடுவர்களே, ஒரு பொம்பளைக்கு எதுக்கு அழகு? எதுப்பா அழகு? அழகா மஞ்சத்தை வச்சு குளிச்சுன்னு எத்தனை நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாளி கொண்டு ஓட்ட எங்க ஆத்தா மாகாளி தாய் வராப்பளை. ஒரு தறி போட்ட போறவ, ஒரு பாப்படைக்கு போறவ, ஒரு தறி வாங்க போறவ, ஒரு வயக்காடு கரை பண்ண போறவ, ஒரு இடம் மட்டும் ஒரு குடி போறவ, ஒரு பொண்ணு பார்க்க போறவ, ஒரு தடமலி பார்க்க போறவ, ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ண போறவ, அட கடைசியா பெத்ததாய பாக்குறதுக்கு ஊருக்கு போறவ, வேலைக்கு போறவ. இந்த மகராசி மூஞ்சில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. நான் திரும்பவும் சொல்றேன், செங்காலி வளர்த்து பொம்பளை யாரையும் பேசல போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளா? அல்ல பேரன் லவளி, பேத்து லவளி, ஆயா லவளி, அப்பத்தா லவளி, ஆட்டலு மாட்டலு அமைக்கி சிமிக்கி அப்படி போடு. நேசரன்னு கலரை கலக்கி செவத்துல அடிக்கிற எங்க கனிமொழி அடிப்பா பாரு. 16 வண்டி மேக்கப் நடுவரவர்களை பொம்பளை பிள்ளைகளை மேக்கப் போட்டா தான் கலகு. எங்க ஆம்பளை சிங்கம் மூஞ்சி கழுவி முடிய கோதி விட்டாவே அழகு. ஆம்பளை உழைக்காத பொம்பளை எங்கிருந்து பருப்பு கிடையாது. மானாவரதாசி மண்டப ரந்தாசின்னு எங்கேயோ போய் ஆம்பளை சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறான். நீ வீட்டுக்கு தின்னு போட்டு பெருமை பூரா கீழுக்கு. கஷ்டப்பட்டு வேலைக்கு போற வாத்தியாரு ஊட்டம்மா வேறு வாத்தியாரம்மா வேலை கஷ்டப்பட்டு போய் போலீஸ் வேலைக்கு போறவ போலீஸ்கார, ஆனா வீட்டுக்காரம்மா போலீஸ்காரம்மா, பேர் சம்பாதிக்கிறது பேர் வாங்குறது அவி. அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊரு கதை பேசுறது பூரா பொம்பளை, பாடுபடுறது பூரா ஆம்பளை, பன்னாட்டு பண்ற ஊரம் பொம்பளை, ஆமா கஷ்டப்படுறது ஊரா ஆம்பளை, கடன்காரன் ஆக்குறது ஊரா பொம்பளை. அப்படி போடு. எந்த ஆம்பளையாவது கடன்காரன் ஆவறானா? ஆனா இரியா அங்க ஒரு ஐயா அப்படிங்கிறார். மனசே அவ்வளவு தைரியமா கை தட்டாரு. ஆயா பக்கத்துல இல்ல. ஆயா இருந்தா தட்ட கொட்டுருவாங்க. கருவாயும் கேட்கறவன் கைய தட்டணும். பாலா போன வேறு போட்டு கூட அப்புறம் பேசிக்கிறப்பா. நடுவர்களே பொண்டாட்டி சொன்னா மூஞ்சி ஊர பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன வந்துட்டுதான் பிம்பிள்ஸ். நான் சொன்னேன் மாடிச்சா நீ போட்டு கழுகு சுத்தமா போயிருங்க. அது போடக்கூடாதா?
எதுக்கு? பிம்பிள்ஸ்க்கு. என்னத்த? மாட்டு சாணிய. வேண்டாம், மாட்டு சாணிங்கிறது என்ன? அது பிம்பிள்ஸ்ங்கிறது முகத்துல வர்ற முகப்பருவுக்கு மாட்டு சாணி எடுத்தா. மாட்டு சாணி கொரோனா காலத்துல ஊடு தவறாது ஓட்டு வலிச்சோம்ல, எதுக்கு போட்டு வலிச்சோம்? அது கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது வலிச்சோம்ல. ஆமா, ஏன்னா மாட்டு சாணிங்கிறது 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு ஐதீகம். ஆமா, அதனாலதான் கோமாதா பூஜை பண்றோம். மாட்டுக்கு எங்க போய் பூஜை பண்றோம்? நெத்திக்கு பூஜை பண்றது, மாட்டுக்கு புறகட பூஜை பண்றோம். ஏன்னா நாட்டு மாட்டு கோமயத்திலயுமே நாட்டு மாட்டு சாணத்திலயுமே 3,33,00,000 பாக்டீரியாக்கள் இருக்குது. அது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். அதனாலதான் அதை தெய்வமா கும்பிடுறோம். அப்ப இந்த கொரோனா கிருமி வரப்படாதுன்னு தான் இந்த கிருமிநாசினியான மாட்டு சாணி போட்டோம். ஆமா. அப்ப இந்த மூஞ்சில பிம்பிள்ஸ் எதனால வருது? என்ன அறிவு இத கொண்டு வந்து ஏன் அங்க பிக்ஸ் பண்ண கூடாதுங்கிற? என் பொண்டாட்டி சொன்னா அது போடப்படாத, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வர்றேன். தம்பி, மாட்டுச்சாணி எல்லாம் வேண்டாம். அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன், அதை செய். என்னங்க? ஒரு 1/2 லிட்டர் ஆசிட் வாங்கி கொடு. சுத்தமா போசுக்கிட்டுங்கிறேன். போசுங்கிட்டு 4500 பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வர்றேன். என்னடி பேசியல் அப்படின்னு? பால் கறக்கிற நாய்க்கு என்ன தெரியும்? என்னடி பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பட்டர் பேசியல் எனக்கு தெரியல. இது என்னடா பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை. ஆமா. இந்த பாலாடை எடுத்து அந்த பண்ணாடு மூஞ்சில ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறான். அங்க எவ்வளவு? 4500 ரூபா. 4500 ரூபா. எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டுது. அப்பா, நடுவர் அவர்களே, அன்னூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டம் வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடும்ல. என்னது? ஒண்ணு பத்திரகாளிக்கு வெட்ட, ஒண்ணு மன்னாரிக்கு வெட்டி ஊரு ஊரா விருது வைக்கலாம். ஆமா. இந்த மூதேவி மூச்சை கலவரத்துக்கு 4500 ரூபாய் கேக்குறாரு. மரியாதையா தோட்டம்னு சொல்லி போட்டு நான் போயிட்டுடுங்க. பால் கொட்டி ஊச்சி போட்டு வரேன். உங்களுக்கு எப்படி? பக்கத்துல தெக்கலூர் டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். அங்க எவ்வளவு பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிற, இவ போய் அங்க மலாக்கப்படுத்திட்டான். அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டா நம்ம சத்தியாலாட்டவே படுத்திருக்கிறாளுவா. இதுல எவன் போட்டாட்டின்னு தெரியல. 4 ஒரே சைஸா இருக்கிறா. மூச்சு பூரா மைதாமா வெப்பி வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்குது. நம்மளுக்கு அடையா நான் போய் கிட்ட போய் அம்மனிங்கிற எவ்வளவு வாய் திறக்க மாட்டேங்கிறேன். ஏங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்கா போற மாதிரி போட்டு வச்சிருக்குதா? நம்ம அடையாளம் தெரியாத அடுத்தவன் பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தா 4 பேர் எண்ணுப்பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்தவன் பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்துப்பட்ட அப்படிங்கிற அவ பேர் ஆகாத. என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? இல்ல ஏதோ ஒரு படத்துல வடிவேல் படத்துல வரும்ல அப்படின்ட்டு போய் பேசி பார்த்தா எவ்வளவு வாய் திறக்கலையா? அந்த ஓனர் ஓரமா நின்னு போன் பேசிட்டு இருந்தா. நம்ம மொல்ல கிட்ட போய் நல்ல கும்புன்னு இருந்தது. இப்ப கேட்டாங்களா? என்னடா இப்ப புதுசா இந்த ஒரு பாயிண்ட் சேர்த்துற நீ ஸ்கிரிப்ட்ல இல்லாம? நடுவர்களே, ஆள் நல்லா இருந்தா நம்ம மொல்ல கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே வார்த்தையான்னு அவ கேட்டா, உள்ளதான் 4 பொம்பளை படுத்திருக்காங்களே எவன் பொண்டாட்டினா? அது தெரிஞ்சா நானே உங்ககிட்ட வாரேன். என் பொண்டாட்டி எவனு தெரியல, உடிச்சாவி கொண்டாந்துட்டா. எழுப்பிடு சித்தனா சாவி வாங்கிட்டு போகணும்னு. அந்த அம்மா கேட்டவனு கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, கண்ணால மூச்சு 14 வருஷம் ஆச்சு கண்ணு. 14 வருஷமும் உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறா அங்கன்னு. அப்போ 14 வருஷமா உங்ககிட்ட பொழைக்கிற பொண்டாட்டி உனக்கு அடையாளம் தெரியல. இங்க மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்டான். நல்ல கேள்வி. நாங்க 2 பேசி நியாயமான கேள்வி. நடுவர் அவர்களே, நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு லைட்டா திறந்து இருந்தது. அந்த அம்மா நாய் ஒண்ணு வளர்த்து விளையாடுற மோசு இருக்குமே, பொமரேனியன். அந்த பொம்மரி என்ன பண்ணுச்சு, கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள வந்தது. என்னை பெத்த தாய்மார்கள் இங்க செங்காலிவாளத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு நக்குது. நக்கறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இவா ஏமேடா 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிற நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மேக்கப் இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தாங்க. நடுவரவர்களை ஆம்பளை வாடு விட்டு கொண்டாந்து விட்டா எங்க போய் நாய நக்குறதுன்னு கேக்குறேன். அந்த 4500 ரூபா ஒரு ஆணினுடைய எவ்வளவு பெரிய உழைப்பு. ஒரு வாரத்தை சம்பளம் தறி விட்டா 4500 ரூபா வாக்கல. பல பொண்ணா இந்திக்கார கூட்டம் 3000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு போயிடுறாங்க. பௌத்தரிச்சல் கிடக்குறா. டவுசர் பாக்கெட்ல 39,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நீங்க அதிகமா வச்சிருந்ததா? நான் எப்பவுமே டவுசர்ல 1,93,500 ரூபாய் வச்சிருப்பேனுங்க. ஆமா, எலெக்ஷன் டைம் டவுசரோட முடிக்கிட்டு போயிருவாங்க. இல்ல, அதை விட ஒண்ணு தெரிஞ்சுக்க, டவுசருக்கு கணக்கு காட்டுனேன். டவுசர்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு கணக்கு காட்டுனேன். நடுவரவர்களை முந்தானத்தை 47,000 புடிச்சு வச்சு விட மாட்டேன் சத்தியமங்கலத்துல. நாம 1,93,500 வீட்டுல வச்சுட்டு வந்தேன். அதனாலதான் நீ கூட்டு போயிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க தம்பி, டவுசர்ல எவ்வளவு
39,900 ரூபாய் இருக்குது. 39,900 ரூபாய். 40,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் குறைச்ச. 100 ரூபாய் குறைச்ச. அவ்வளவுதானே? ஆமா. இப்ப எந்த நேரத்துல பட்டிமன்றம் முடிஞ்சு 2 மணி 3 மணிக்கு நம்ம போவோமா? ஆமா. கருமத்தம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நின்னா நகையை கழட்டு யாராவது திருடன் கேட்பான். வாட்ச கழட்டுன்னு கேட்பான் இல்லையா? ஆமா. என்னை பார்த்தா கண்ணாடி கழட்டும்பா. ஆமா. ஆனா உன்னை பார்த்தா தட்டுங்க பெருமக்களே, பயந்துட்டல் பத்தலையே. இந்த உலகத்திலே காஸ்ட்லியான டவுசர் உங்களோட டவுசர் தான்டா. நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட திறனை என்ற டவுசர் வைக்கிற கூட்டுருவனா? ஏன்? வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு நம்ம யாரு முன்னால பேசுறோமுங்க. காரால வம்ச கவண்டமாக்கு முன்னால பேசுறா. எவனால என்ற மேல கை வைக்க வந்தா எங்க மாமச்சர் கூட்டம்ல சும்மா விட்டுருவாங்களா? செங்காலி வாழக்காரல ஈச்சு விட்டுருவாங்க. ஐயோ, நடுவர் அவர்களே, ஆம்பளை கூட வேண்டாம், எங்க மாமியமா இருக்கேன், போறதமா இருக்கேன், எங்க அக்கா தங்கச்சியா சீவக்கன் எடுத்து வேலை விட்டுருவாங்க. நடுவர் அவர்களே, அந்த 39,900 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். வெய்யப்பா. சொத்தலஞ்சாலும் சொல்லலையாத இந்த செங்காலி வளர்த்து மக்க பின்னால அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். வெய்யே. கனிமொழி அவர்களையும் சத்யா அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,000 பணத்தை 1,000 ஜனத்து மேல சும்மா கொடுக்கறேன். இது பாகாளியாத்தா மேல. கனிமொழி அவர்களையும் சத்யாக்கா அவர்களையும் அவரவர்களின் முதுகை அவரவர்களே திரும்பி பார்த்துட்டா 39,900 ரூபாய் ரெடி கேஷ். ஒரு பட்டிமன்ற மேடையில் பகிரங்கமான சவால். தம்புனைல் ரெடி பண்ணிக்கடா பட்டதாரி. அவன் போட்டான பட்டதாரி. நான் கேட்கிறேன், மஞ்சுநாதனின் பகிரங்க சவால். 39 லட்சம் பேர் அப்பதான் பாக்குறான். 39,000 கொடுத்தா? ஆமா, நான் கேட்கிறேன். 2 பேரா? ஆமா. அவங்க முதுக அவங்க திரும்பி பார்க்கணும். முடியாதுங்கிறாங்க. முடியாதுல்ல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? 1 கோடி ரூபாய் கொடுத்தால் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? சத்தியமா முடியாது. முடியாதுல்ல. முடியாது. அப்புறம் எவன் பாக்குறதுக்காக பொம்பளைகள்ல சாக்கெட்ல போற கடையில சதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவோ? கைதட்டுங்க மக்களே. அடா 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 அடா. இங்க பாருங்க, என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னில கல்ல வந்து கிடக்கு. எப்ப அந்த ஜாக்கெட்டு கல்லு எப்படியா கிட்னில வந்தது? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதுதான் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரா? அத விட தெரியாம பல பேர் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்களா? ஏன் நடுவர்களே, முந்தானையில கல்லு பதச்சா முன்னாடி எடுத்து பாக்கல, இல்ல கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்கல. இப்படி நீயும் பார்க்க முடியாது. போற கடையில் இத்தனை வச்சுக்கிட்டு வந்தா உன்ற முதுகு கண்டம் பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கிறா. ஆறாள் கேட்டிருப்பான். இதை விட கொடுமை, என் பொண்டாட்டி முதுகுல 2 நாடாவ கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. நாடா வித்து குண்டு. இடத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடான்னு கேட்டேன். இதே நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன். இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சு, பாய வாய முடிட்டுங்கிறாங்க. நான் டவுசர்ல வைக்கிற நாடாவுக்கு எந்த நாடாவை கம்பேர் பண்ணல. நான் டவுசர்ல வைக்கிற நாடாவை ஜாக்கெட்ல வைக்கிற நாடா ஒண்ணாயா? இந்த பொண்டாட்டி இந்த பெண்கள் பொறுப்பா? இது இந்த நாடாவில ஏதாவது மியூச்சுவல் ஆச்சா? இந்த தீபாவளிக்கு ஆச்சு வாங்கட்டு போய் என்ன சொல்ற? இங்க பாரு, ஜாக்கெட் பிட்ட குடுக்கற கொண்டு போய் நான் வீட்டுல கொடுத்துட்டு தைச்சு கொடுப்பேன். சரி, எவ்வளவு கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு? அட அந்த ஸ்டார் டெய்லர் நல்ல மனுஷையா சிவாந்த. ஆமா, நேரா கொண்டு போனேன். சேலையா இளம்பள்ளியில 850 ரூபாய்க்கு 2 சேலை எடுத்து. ஆமா, 2 பேரும் தானே போயிருந்தா. ஒண்ணு ஆப்பர். ஆமா, தீபாவளி ஆப்பர் போட்டிருந்தேன். ஆளுக்கு 2 சேலை எடுத்து 850 ரூபாய் சேலை. சாய்கிட்ட அதுலயே இருந்து கிழிச்சு கொண்டு கொடுத்ததுக்கு அவன் என்னன்னு, அண்ணா 2680 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி 130 ரூபாய்ங்க. எதுக்கு? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரு ஜாக்கெட்டு. என்ன மனுஷனா இது? என்ன சேலையா 850 ரூபாடா? எனக்கு ஜாக்கெட்டுக்கு 2680 ரூபாய் கேக்குறீங்க. நீ கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அக்கா போர்டு படிச்சு அளவு துணி மச்சான் கொண்டாரு. அந்த ஆள் கொஞ்சம் கூறுவாரத்தாளு. நான் சொல்றபடி கேளு. சன்னல வெய்யி, நிலவ வெய்யி, ஓப்படி வெய்யி, நிலப்படி வெய்யின்னு சொல்லி இருக்குது. ஆசாரி கூலி 1300, கொத்தனார் கூலி 850, என்ற கூலி 350, பட்டன் காசா வைக்கிறவங்க 150 ரூபாய் கட்டி போட்டு போனேன். சுனி பொண்டாட்டி கேட்டுட்டா இல்லைன்னு சொன்னா வீட்டுல செருப்புல அடி விழுமுல்ல. சரின்னு சொல்லி போட்டு கட்டு சாவ, அருமையான சாவ பொள்ளாச்சியில் வாங்கின குஞ்சு. காரணம் சிவான் கூட பார்த்து கேட்டேன், எனக்கு அதுல ஒரு குஞ்சு குடும்பம். அப்பேற்பட்ட சாவ கொஞ்சம் குன்னத்தூர் சந்தையில 3000 ரூபாய்க்கு வித்து கொண்டு கொடுத்தேன் அந்த ஜாக்கெட்டுக்கு. சரின்ட்டு வந்துட்டேன். வெடிஞ்சா தீபாவளிங்க. அவன் ஜாக்கெட்டு கொண்டாந்து கொடுத்தேன். ஏக்கா மனசாட்சி தொட்டு கேட்கறேன், ஜாக்கெட்டு போட்டு முதல்ல எங்க எடுத்தாலும் காட்டணும். நான் தானே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரு. ஆமா,
14 வருஷம் அந்த ப்ராப்பர்ட்டி நான் தானே மெயின்டைன் பண்றேன். யார்? மனைவிய என்கிட்ட வந்து சாய்க்கிட்ட காட்டணுமா காட்டக்கூடாது? இவன் என்ன பண்றா, முந்தான சேலையை எடுத்து போத்திட்டு இப்படி சாய்கிட்ட கண்ணைக்கு சிலம்ப கையில் புடிச்ச மாதிரி புடிச்சுக்கிட்டு வந்தான். ஏதோ குளிரோ என்னவோ. எனக்கு கோபம்னா கோபம். ஏடா அருவுகட்ட காலுது, நானு டவசர் 150 ரூபாய்க்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு 3000 ரூபாய் செலவு சாய்கிட்டு தைச்சு கொடுத்தா நீ என்ன கையில கொண்டு வர போத்திட்டு அப்படின்னு வாசல்ல முறுச்சுட்டு போட்டு அந்த கூட்டின அந்த ஊதாங்குழல் இருந்தது எடுத்து விட்டா ஒண்ணும் முதுகு மேல ரையில. ஏழை அடிக்கிறீனே, இங்க வா, நான் வரமாட்டேன், அடிக்க மாட்டேன், வா அந்த அடிப்பேன். சாக்கெட்ல சன்னலை இங்க வைக்கணும்னா முன்ன பின்ன சேர்த்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும். ஆமா, நான் ஒரு சன்னலையும் பார்த்ததில்லை, எங்களே வைக்கணும்னே. ஆனா அறிவு கட்டவனே சாக்கெட்ல சன்னலும் புறகடை வைக்கணும். அந்த மான்கட்ட டெய்லர் மாத்தி வச்சுட்டான். ஆத்தாடி, நானும் சன்னலை சாக்கெட் தூக்கிட்டு ஓடுறேன் அவங்கிட்ட. அவ புல் மப்புள் வலித்தியா. ஆமா, வெடி வெடி அமுத்திருப்பேன். அவங்கிட்ட போய், ஏண்டா அறிவு கட்டவனே, சன்னல் எங்கேயும் புறகடை வைக்கணுமாமா, நீ ஏன்டா மிங்கடை வச்சு தொலைச்சிட்டு? அண்ணன் மப்புள மாத்தி அனுப்பிட்டு, நீ மப்புள மாத்தி அனுப்பிட்டு அவனை போட்டு மொத்தரால என்ன பண்றது அப்படின்னு கடைக்கு போ, காஜா வைக்கிற வையும் படுத்திருப்பேன். கிடைச்சா இருக்கு வாங்கினீங்கன்னா மிச்ச துணி கிடக்கு, அதுல ஸ்கிரீன் தைச்சு கொடுக்க சொல்றேன், கொண்டு போய் அதுல போட்டு விட அப்படிங்கிறாளே. இது பொம்பளை பொறுப்பா? எப்படி இருக்கணும் பொம்பளைங்க சொல்லு. நடுவர் அவர்களே, ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு எப்போ? காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு. ஆமாப்பா, மத்தியானம் வெந்ததான் விஜயத்துல டெப்பன் போசியில் கொடுக்கறா, தறி நெத்தி திங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு தான், இரவு சாப்பிடுறது. எந்த பொண்டாட்டியாவது திருவாய் மூடிட்டு சோறு போடுறாளா? தட்டத்துல சோத்த போட்ட எங்க அம்மா எல்லாம் தோசை சுட்டுச்சுன்னா கல்யாணம் பண்ண, சாமி வேணுமா, சாமி வேணுமா, சாமி வேணுமா, நாட்டுக்கோழி மட்டும் போட்டு ஒரு தோசை போட்டு கொடுக்குற உண்ணு வருதே, முறகு பொடி வச்சிருக்கிறேன், ஒரு தோசை விட்டு கொடுக்குறீங்க. டேய், அட சின்ன வெங்காயம் தோசை கொடுத்தவங்க அப்பத்தா நல்ல நைஸா அடிச்சு போட்டு தோசை விட்டு கொடுக்குறீங்க. அட சாமி தின்னு, அட வேணுமா வேணுமான்னு எங்க அம்மா கேட்டாளுங்க. இந்த பழா போன சண்டாளி அடுப்ப பத்த வச்சதுல இருந்து மாமா போதுமா, மாமா போதுமா, மாமா போதுமான்னு சொல்றாளே, இது பொம்பளை பொறுப்பா? ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஒரு சாப்பிடுற ஆடவனுக்கு, அதாவது வேணுமா வேணுமான்னு சுட்டு போட்டா அந்த தோசை அவ்வளவு இனிமையா இருக்கு அவனுக்கு. போதுமா அப்படின்னு கேட்டா முதல் தோசையிலேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துருவான். நடுவர் அவர்களே, பொழுதாடு வட்டால சோத்து போட்டதுக்கு அப்புறம் முள்ள சைஸா ஆரம்ப பாத்துக்குங்க. நீ பாட்டுக்கு வாரே போற, வீட்டுல என்ன நடக்குது உனக்கு ஒரு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. இரு, பருப்பு ஊத்திட்டு வார, மொட்டுக்கோசு பொறி வைக்கிட்டா உனக்கு ஒரு துளி தெரியறது இல்லை. கொக்கா வார படம் தக்கலூர்ல இருந்து வந்துடுறா. அங்கெல்லாம் கடையா இல்லையா? கொக்கால கட்டா கோய கட்ட வளப்பையே ஏத்தி விடுறான். இரு, ரசம் ஊத்திட்டு வார, ஒப்பிக்கார அச்ச கட்டாலும் செலவு பண்றேன், 500 கட்டாலும் செலவு பண்றேன். நாமளும் 2 பிள்ளை பத்தி வச்சிருக்கிறோம். உனக்கெல்லாம் எப்படி தேர்ந்து சோறு தொண்டையில இருக்குதோ. இரு, தயிர் ஊத்திட்டு வார. எறும்பு தயிர் வேணுமா, பாக்கெட் தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்தா கொஞ்சம் ஊத்து. பாலே ஊத்தியாச்சு, நீ தயிர் எது? நடுவர் அவர்களை அவை பிராட்டி சொல்வா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லாத பெண்டீர், அவளிடத்துல சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாள். ஐயா, ஒரு சோறு தானே கேட்கிறா, அது கூட நிம்மதியா போடுறது இல்ல. இந்த பொம்பளைங்க பொறுப்பு. சத்தியமான உண்மை தம்பி. உண்மையிலுமே இந்த மாதிரி கோவில் திருவிழாக்களில் எல்லாம் சமய தமிழ், பக்தி தமிழ் யாரால் பேசப்பட்டதுன்னு கேட்டா 64வது நாயன்மாராக நம்மால் வணங்கக்கூடிய கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் இந்த இடத்துல எல்லாம் அது பரப்பப்பட்டதும்பாங்க. அந்த வாரியார் சுவாமி தான் சொன்னாரு, தம்பி சொன்ன மாதிரி, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னார். ஏன் தெரியுங்களா? ஆறி போன காஃபியும் கசப்பைத்தான் தரும், அன்பு இல்லாத மனைவியின் வார்த்தைகளும் கசப்பைத்தான் தரும். ஆகவே இனிமையான வார்த்தைகளை பேசினால் வீட்டிலே திருமகள் லட்சுமி குடியிருப்பான்னு அவர் சொல்லுவார். நடுவரவர்களை வீட்டுக்குள்ள போவிட்டு இல்ல 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 இதேதான். உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, பச்சை பயிர் இல்ல, தட்டக்கொட்டை இல்ல,
நான் சொன்னேன் இல்ல இங்காதே ம். லட்சுமி தங்காது ஆ. அவ டீம்லயே தங்கல ஆ. குட்டியா தங்க போற அத சொல்லு. இல்லன்னு சொல்லாதடி ஆ. இருக்குதுன்னு சொல்லுனே. அப்படியா? ஆ. உப்புட்டப்பா காலியா இருக்குது, ஆத்தடி. அரிசிட்டப்பா காலியா இருக்குது, பருப்புட்டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. வாரமான 5000 சம்பாரிச்சிட்டு வரவங்கிட்ட 3000 ரூபாய் செலவு பண்ணி போட்டு 2000 ரூபாய் மிச்சம் வைக்கிற குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் இருக்கும். 5000 சம்பாரிச்சிட்டு வந்தா 8000 ரூபாய் செலவு வச்ச அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா ஐயா? எப்படி வரும்? ஐயா உழைத்து கொடுக்கக்கூடிய ஆணுக்கு இன்னைக்கு வீட்டுல மரியாதை உண்டாயா? ஆ. நடுவரவர்களே இங்க பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பொழுதுக்கு பாடுபட்டாங்க. ம். காத்தால் எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாசு கூட்டி பால் கறந்து பையனை வேலைக்கு தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணி கெத்துன்னு பண்டப்பாடி புடிச்சிட்டு போய் மேப்பா. ம். அந்த இடையில வந்து 4 தறிக்கு தான் போட்டு போயிடுவா. ம். இந்த காலத்து பொம்பளையோ ஒரு வேலை செய்யற அளவுல அத கேளுப்பா. பொழுதா பொழுக்கு டிவி. ம். 6:30 மணிக்கு ஆனந்தராகம், ம். அதான் ஃபர்ஸ்ட். 6:30 மணிக்கு ஆனந்தராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையலு, 8 மணிக்கு சிங்கப்பெண்டை, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சலும், 9:30க்கு இனியோ, 10 மணிக்கு மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. குடும்பம் இன்னுக்கு வருமா? அன்பு வந்துதா 10:30 மணிக்கு? 10:30 மணிக்கு எங்க வருது அன்பு? அன்பே வா செருப்பு தான் வருது. அத கேளு நல்லா. இந்த வம்சம்னு ஒரு நாடகம் போட்டேன் தெரியுமா? ஆமா. இந்த ரம்யா கிருஷ்ணன் மாசமா இருப்பா. ஆமா. அவ கலக்கிட்டு. ஆமா. நடுவர் அவர்களை நான் கேட்கற, இத்தனை தாய்மார்கள் இருக்கிறீங்க, பொம்பளை மாசமா இருக்கிறது 10 மாசத்துல புள்ள பெத்துக்குவாங்கல்ல? அதுதான்ப்பா முறை. அதுதானே முறை. ஆமா. ஆனா அந்த நாடகத்துல அவ 13 மாசமா வவுத்து இழுத்துக்கிட்டே இருக்கா. என்னப்பா அசுர கர்ப்பமா இருக்கு. புள்ளையே பிறக்கல. அதோட கொடுமை அந்த அம்மா கலக்கிட்டு. கார் போவ அம்பாஸ்டர் கார், அதுல எவ்வளவு பாம்பு வச்சிருவேன். டைமிங் குறையுது. 8 7 6 5 4 இங்க பொண்டாட்டிக்கு பிரஷர் 100 110 200 250 300. ஓடி போய் ஐஸ் எடுத்து தலையில வச்சுக்கிற, தண்ணி எடுத்து ஊத்திக்கிற, மாத்திரை போடுற, ஏசி போடுற, சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு போய் வெடுக்கணும். கரண்ட் கட்டை பிடிக்கிட்டே. கரண்ட் கட்டையாவே பிடிக்கிட்டியா? ஏன் அந்த வம்சம் முடியிருக்கோம், நம்ம வம்சம் முடிச்சு போச்சு. அப்படி போடு. நான் இன்னொரு வம்சத்துக்கு எங்க வருது? நடுவர் அவர்களை ஆம்பளை பாடுபட்டு கொடுக்குறான்ல, அவன் தானே மாசமான கேபிளுக்கு 350 ரூபாய் கட்டுறேன். அவனுக்கு எப்ப கிடைக்குது தெரியுமா ரிமோட்டு? எப்ப கிடைக்குது? ராத்திரி 11 மணிக்கு கொடுப்பா. பாருங்க இடையில விளம்பரம் போட்டிருப்ப பாரு, ஐபிஎல் ஓடுது குடி ஸ்கோர் பாப்பன, நீ மாத்திருவேன் போடக்காலிக்கு போன கூட ரிமோட்டை கொண்டாலே சொல்லிவிடு பாரு. என்ன ஒரு பாதுகாப்பு ரிமோட்டை நீ மாத்திருவேன். ஆம்பளை குடுக்கற ராத்திரி 11 மணிக்கு இருந்தா நீ வார. அப்படி நாம எதையாச்சும் பாக்கலாம்னு பார்த்தா எல்லா சேனல்லையும் 2 கெல்ட்டு பையில வந்து உட்கார்ந்து மருந்துகின்றானுவோ. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான மருந்துகளை நான் தெரிவித்து வைக்கிறேன், வாங்கடா. நீங்க சிறு வயசுல செஞ்ச பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்கறேன், வாங்கடா. பேராண்டிகளா வாங்கடாங்கிறேன். எங்க ஒப்பஞ்சாட்டியோடதுங்க நானா? ரகசியம் பாதுகாக்க. எந்த ரகசியம் பாதுகாக்குது? ஊர் ஊரா மானுகட்டு கிடக்குது. ரகசியம் பாதுகாக்குதாமா. நடுவர் அவர்களை வளைய விரிச்சு வச்சு நடுவர் அவர்களை எந்த ஆம்பளையாவது பாடுபட்டு வர வேணாம், உழைச்சு கொடுக்கறோம்னு பெருமை பேசியிருக்கிறேன்னா ஒரு நாள் வெளியில சொன்னதுண்டா? சொல்ல மாட்டானுங்க. 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு தக்கலூர்ல செங்காலி வேலை பூரா கேப்பது. வேற 150 ரூபாய் சொன்னேன், அடிச்சு பேசி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 150 ரூபாய் செருப்பு? 150 ரூபாய் செருப்பு 7 வீட்டுக்கு கொண்டு காமிக்கிறீங்க. வேற அளவுக்கு போய் சொல்லு. ஆப்பட 1200 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறானே, என்னைக்காவது தண்ணி அடிச்சுன்னு சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டான்? அங்க தலைதான் தொங்கிருது, எங்க போய் சொல்றது? அதுவும் ட்ரை முடியாது. ஆம்பளை குடிக்கிறேன், ஆம்பளை குடிக்கிறேன், ஆம்பளை குடிக்கிறேன், ஆம்பளை ஏங்க குடிக்கிறேன்? நடுவரவர்களே, கட்டுற புருஷனை பொண்டாட்டி பழக்க முடியாதா? முடிய கொத்தர பாம்ப பழக்கிறாங்க, கடிக்கிற நாய பழக்கிறாங்க, பாயற மாட்டை பழக்கிறாங்க. ஏன் கட்டண பொண்டாட்டிய புருஷன் பழக்கிற? பணியார கல்ல பழக்கிறாங்க, தோசை கல்ல பழக்கிறாங்க. புருஷனை பழக்க முடியாதா? முடிய பழக்க மாட்டாங்க. ஏன் அவன் மப்பிள கிடந்தாத்தே காசு ஆட்டை போடுற சௌரியா? துண்டக்கான துணிய காண தூங்கும் போது மணிய காண காத்தா போலதான் 500 ரூபாய் மப்பிள வச்சு படுத்திருப்ப வடிச்சு காத்தால பணம் இருக்கிற நினைப்புல தக்கலூர் போயிருவேன். டீ கிடைக்கும், போயிட்டு அவசரக்குள்ள கையிட்ட முழங்காய் வரைக்கும் போவேன். இவ்வளவுதான் இங்கதானே வச்சோம். வீட்டுல வந்து ஏய் பணம் 500 எடுத்தியா? நானும் கெடுத்து நீ மப்பிள எங்களுக்கு கூப்பிட்டு வந்து அங்க வைக்க வந்து ஏக்கரன்னு ஏத்திட்டு மூசி முகரையும் பாரு பூரா வளர்ந்த
இன்னொன்னு சொல்றேன், ம். பொண்டாட்டி மட்டும் அனுப்பி கடன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கடன் வாங்கின பணம் இல்ல, அவ வீட்டு பணமே தான் கட்டணம் வட்டி கொடுப்பான். ஒரு 500 ரூபாய் கேட்டேன் பொண்டாட்டிக்கிட்டே, கக்காவை பாம்பு கடிச்சு படுத்துக்கிறேன் பாக்கு போகோடு சொந்த பந்த சும்மா போன நாளைக்கு கார் துப்ப மாட்டாங்களா? நிச்சயமா. அட என்ன பாட்டி பண்ற பேச்சாளருங்கிற ஒரு ஆப்பிளாரத்து கூட வாங்கிட்டு வேலை சொல்லுவாங்கள மாட்டாங்களா? நடுவர்கள் கட்டாயம் சொல்லுவாங்க. குடியே வேணும் இங்க காசு மணிப்பரிசு எடுத்து குப்பரை கமுத்துனா தொலைஞ்சு நாசமா போன்ட்டு. சரி, நீ உரிச்ச வரமரத்துல நார் உரிச்ச வரமா போகுது சரின்ட்டு போனேன். வாழை தோப்புல தார் ஒண்ணு திரண்டு இருந்தது, வெட்டி கொட்டி கடையில கொடுத்து 600 ரூபாய் கொடுத்தேன். அங்கேயே ஆப்பிள் அரைச்சு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். நான் காக்கா வைன்னு பேசிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 7:30 மணிக்கு அரசாங்கம் ஒரு 7:30 இழுத்துது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறது சம்பந்தமா 500-1000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இருக்கப்பட்டையும் நெஞ்சா போட்டுக்கிட்டாங்க. ஐயோ போச்சா நம்மளுக்கு என்ன அண்ணாடு காட்சி வேண்டாம் பார்த்து நாம எங்க போறோம்? வெடிச்சு காத்தால பால் கறந்துட்டு முதுகு வந்து வர்றக்கு யாரோ சொரடுற மாதிரி இருந்தது. எப்பவுமே என்ற எருமைக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, முதல்ல அதை கறக்கலின்னு நக்கிட்டே இருக்கு. எதையும் கறக்க கூடாது. நாம தான் எருமை கறந்து ஓட்டமே எந்த எருமை நக்குதுன்னு பாக்குற. எங்க வீட்டு பெரிய எருமை, எந்த எருமை? என் பொண்டாட்டிதே ஆத்தாடி. ஏங்கோ இது இங்கோ அல என்ன இந்தோ பேங்க் என்ன தோற்பாங்கோ பொழுதோட 500 ரூபாய் கேட்டேன். இல்லைனே நீ பேங்க் திறந்த என்ன 3 உனக்கு என்ன போய் வேலை பாருங்க. இந்த பணம் ஒரு 67,000 இருக்குதுன்னா வருமா வராதவங்க வரணும். சாணி வலிச்சு வட்டையிட்டு உட்ட முதுகுல ரய்யணும். வேடிக்குள்ள 67,000 கொப்ப கொண்ட தேத்துனானா கொண்டு ஒன்னக்கார கொடுத்தானா? 6 கொடுத்தான் போன 67,000 இல்லைன்னு சொன்னீங்க. எங்காசு பணம் வந்ததுன்னு இந்த இது பக்கத்தோட்டு பரிமளா காசுன்னா பண்டகள்ல பேத்து போடுவேன். பரிமளாளுக்கு புருஷன் இல்ல அல்ல, பரிமளாளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்ல. ஆத்தா செங்காலி வளர்த்து தாய் மகாசக்தி மாறி மேல சத்தியம் மட்டும் சொல்றேனுங்க. கருப்பு பணம் ஒளிஞ்சுதோ ஒளிலி எனக்கு தெரியாதுங்க. ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாளுக்கு பாரு, அந்த பணம் பூரா. செங்காலி பாளையத்துல கைதட்டல் அமோகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நல்ல சீராட்டப்பா முளட்டப்பாத ஆத்தாடி. இதுல அதிகமா கைதட்டுறாங்க பாருங்க. பட்டு புடவை மட்டும் எடுத்து விசுக்கணும் உதறப்படாது. ஏன்? சந்துக்கு ஒரு பணம் இருக்கு. வேட்டி டவுசர்ல ஏதாவது கிடைக்குமா? வேட்டி டவுசர்ல 4 சில்லற காசு கிடக்கும். பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேன். அது ஏன் தெரியுமா? பட்டுப்படைக்குள்ள வைக்கிறது எதுக்கு? இதுதான் கட்டுது துவைக்கிறது இல்லையா? கட்டுது மடிக்குது சொருவுது. ஆம்பளை கிட்ட போட நாத்த மடிக்க தொட்டு பார்க்க மாட்டேன். அதனாலதான் அதுக்குள்ளயா பணத்தை ஒழிச்சு வைக்கிறது. இன்னொருத்தரை கண்டு பயப்பாங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலே புருஷனை கண்டு பயக்காத பொம்பளை கூட இவனை கண்டா பயப்பாங்க. யார் அது? அவன் தான் குழுவுக்காரன். என்னப்பா எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்க? எல்லாம் பயந்த திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமைக்கு ஒரு குழுவு. அதுக்கு பேரு குழுவு இல்ல, பூரா புழுவு. ஓ, சுய உதவி குழு. சுய உதவி குழு பொம்பளை சேர்ந்து நடத்துறது. குழுசார் குழுக்காரன் இல்லையா? குழுசார் சுய உதவி குழுங்கிறது பொம்பளை 10 பேரா சேர்ந்து கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வச்சுக்கிறது. இவன் பேங்க்ல போய் பணம் கட்டாதான் லோன் கொடுப்பேன். இவன் ஊடுடா வார கிராம விடியல் மல்லிகை குழு வாங்க. எம் பொண்டாட்டி நான் பேர் சொல்லி கூப்பிட்டது இல்ல, அம்மனிங்கிற அவன் ராஜேஸ்வரி வைக்க அவன் பொண்டாட்டி கூட கூப்பிட்டு மாட்டியா? கூப்பிட முடியாது. இவளுக்கு 12 பேர் ஒன்று சேர்த்துக்கிறாளுவோ. சார் வந்துட்டார் புழுசார் வந்திருக்காரு. புழுசார் நாய் 12வது படிச்சவன் சாரு. இவன் எம்எட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கிறா. இவ சார் வந்துட்டார் சுட்டு 12 பொம்பளைக்கு எல்கேஜி குழந்தை கொண்டிருக்கு பாரு. பின் டிராப் சைலன்ஸ். ஒரு பெரிய குழுவுல தம்பி பாத்துருக்கேன். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த கையெழுத்து வாங்குற அன்னைக்கு பணத்துக்கு லோனுக்கு புருஷன் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடணும். ஆமா, போடுற அன்னைக்கு சொல்லுவா, நல்லா துணிமணி போட்டு பவர் கவர் அடிச்சுட்டு வாங்க. ஏன் இந்த எல்லாம் குழு சாத்திக்கிறோம், பணம் கொடுக்கறாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். எவ்வளவு மட்டும் சொல்ல மாட்டான். பணம் கொடுக்கறாங்க வாங்கிட்டு வந்துடலாம். நாமளும் சரி ஒரு கட்டிங் தேரும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில தானே நம்பிக்கை. அப்படியே சைசா கிளம்பி வண்டி எடுத்துட்டு போனா, நீங்க இங்கேயே நில்லுங்க, உள்ள வரப்படாது.
போய் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு ஆ, அவகிட்டையும் சொல்லி கொடுத்துருவா. ஆ. என் புருஷன் கிட்ட எவ்வளவு காசுன்னு சொல்லிடாத, உனக்கு 500 ரூபாய் கமிஷன் தாரேன். புருஷன் கிட்ட எவ்வளவு காசுன்னு சொல்லிடாத, உனக்கு 500 ரூபாய் கமிஷன். அவனுக்கு 140 ரூபாய் புருஷனுக்கு கொடுத்திருந்தா சத்தமெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வந்திருப்பானே. அது நடக்கு. 35,000 வாங்கினது ஆ, உள்ளுக்குள்ளே 20,000 பீரோல அமுக்கிட்டான். ஆ. இவளுக்கு கொண்டாந்து கொடுத்த கணக்கு எவ்வளவு? புருஷன் கையில 5,000. 15,000, ம். மீதி 20,000 சேஃப்டிக்கு போயிடுச்சு. ஆமா, பீரோக்குள்ள இருக்குது. ம். எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு. திங்கக்கிழமை அன்னைக்கு குழு கட்டணும். முந்தினா திங்கக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சுக்குவா. என்னன்னு தே குழுவுல பணம் வாங்கி கொடுத்துருக்கறேன், நினப்பு இருக்குதா? வாங்கினா மறந்துருவிய. இல்ல வெளியில வந்ததையும் என்னும் தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு 15,000? அம்மா கிட்ட கொடுப்பா. உங்களுக்கு எதுக்கு 15,000? அட ஒரு கைமாத்தெல்லாம் 4 பேரை கொடுக்கலாம். மூக்குத்தி கடை கழட்டி கொடுத்து 3 மாசம் ஆச்சு. அது எடுக்காது கிடக்குது. கப்படு விட்டு போன அம்மா கறி என்ற மூக்கு குறுகுறுன்னு பாக்குறான். அட அதுக்கு 10,000 தானோ. பையனுக்கு பள்ளிக்கூட பீஸ் கட்டாது கிடக்குது. பக்கத்தோடு 60,000 வாங்கி கட்டி இருக்கிறேன். அதை மாமியார் இடிச்சிருச்சு பேசுறான். அதுக்குன்னு 2,000 தானோ. இந்த கோட்டர் என்ன விலை? 250 ரூபா. இந்தாங்க 500 வச்சுக்கோங்க. போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஆம்லெட் போட்டு வைக்கிறேன். எப்பா அந்த பணம் வாங்குற அன்னைக்கு என்ன மரியாதை? அண்ணாடு குடிச்சு போட்டு வந்தா குடிக்கார நாய், தலைவேறு நாய், தோரிசு நாய், அந்த நாய் இந்த நாய் திட்டுறவோ அன்னைக்கு அவளே பணம் கொடுப்பா. ஆம்லெட் போட்டு வைக்கிறேன், நல்ல மூளை வறுத்து வைக்கிறேன். உனக்கு இருந்தாலும் வறுத்து வைப்ப. கணக்கு இவனுக்கு தெரிஞ்சது 15. பணம் கட்டுற நாள் வருது. திங்கக்கிழமை பணம் கட்டணும், மரியாதையா கொடுத்துரு. அல குடுக்கறன்னு ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் கேட்டுக்கிறேன். புதன்கிழமைக்கு வட்டல சொத்து போட்டு எங்க ஒப்பம் பாரு எப்படி திங்கிறான்னு பாரு. திங்கக்கிழமை பணம் கட்டணும், கொஞ்சமாவது உணர்ச்சி கூட திங்கிறானு பாரு. 10 பொம்பளை கொண்ட மசாலா அறுத்து விட்டு வாழுவா. இவனை இன்னும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, இப்படி திங்கிறானே, எருமது அப்படி குடிக்கிற மாதிரி அடி கொடுத்துறன்னு. சனிக்கிழமைக்கு இதே திங்கக்கிழமை காத்தால நீ தூங்குவே மண்ட வெயில் அடிக்க வரைக்கும். ஆனா 6:15 வந்து நிப்ப. நம்ம பணக்கோட்டி கட்டலினா 4 பொம்பளைக்கு என்ன பார்க்கும்? நடத்த வீதியில் நடக்க முடியுமா? அடி அம்மா, ஓனர் அவ அக்காவுல கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு, கொடுத்துருவாரு. ஓனர் விட்டு அம்மா கால் விழுந்தனால வாங்கிட்டு வந்தாரு. கிரடி ஞாயிற்றுக்கிழமை பொழுதாட கொண்டு போய் பணத்தை கொடுப்பேன். எவ்வளவு? 1500 ரூபா பணம், 150 ரூபா வட்டி. இதுதான் அவனுக்கு கணக்கு தெரியும். எண்ணி பாப்பா எத்தனை இருக்குது. நீ சொன்ன கணக்கு இருக்குது. தென்ன 1500 தான் இருக்குது. அட 15,000 வாங்கினதுக்கு 1500 தானே. 15,000 அட நாசமா போய் எரிச்சவன 35,000 வாங்கி விட்ட கையில கொடுத்தன. இப்படி 15,000 இப்படி சொல்றீங்க. விட்ட கூட பொழைச்ச இன்னும், நான் தொலைச்ச இன்னும். இவனுக்கு கணக்கு தெரிஞ்சது 15. அவனுக்கு அப்படியே நெஞ்சடைச்ச மாதிரியே இருக்குமே. நடுவர் அவர்களை இப்படி புருஷனுக்கு தெரியாத ஏமாத்தி கட்டுற புருஷனுக்கே வட்டி கொடுக்கறதுக்கு பேருதான் பொம்பளை பொறுப்பா? ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. பல இடங்கள்ல பல குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வு. நடுவர் அவர்களை இந்த பச்சை துண்ட தோல் ஓட்டு இன்னைக்கு 23 வருஷம் ஆகுது. சபாஷ். துவச்சியா இல்லையா? வெளுத்து தான் கிடக்குது. விவசாயி வளப்பும் வெளுத்தான் கிடக்குது, நெசவாளி வளப்பும் வெளுத்தான் கிடக்குது. போய் அங்க கருப்பத்துப்பட்டி சோமனூர்ல வச்சு போராட்டம் பண்ணோம், இல்ல தறி போராட்டம் நடத்தணும். ஆனா உண்மையாலுமே எங்க தறிச்சங்க தலைவர் பொழைச்சா புருஷன் பொண்டாட்டி அப்படி பொழைக்கணுமுங்க. பொழைச்சா அப்படி பொழைக்கணும் புருஷன் பொண்டாட்டி. அந்த ஐயன் போனான்னு சொன்ன இந்த ஐயா போனாளுங்க. அப்பேற்பட்ட புண்ணியவேதி அவி காலத்தொட்டு கும்பிடும் நடுவர் அவர்கள். இன்னைக்கு காலில் போடுற செருப்பு 450 ரூபாய்னு வேணாலும் பேர் பேசுறேன்னா எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங், கூகுள் பே, ஸ்மார்ட் பே. வாங்கி திங்கிற முட்டாய் 45 ரூபாய்னு அவனு பேர் பேசுறது இல்ல. இழுத்து விடுற சிகரெட்டு 20 ரூபா எவனும் பேர் பேசுறது இல்ல. ஆனா ஒரு கத்த கீரை 10 ரூபாய்னா 3 கத்த 10 ரூபாய்க்கு தர்றியான்னு கேக்குற. இப்ப எங்கிருந்து விவசாயி விளங்குவ? நீ பொம்பளை பொறுப்புங்கிறீல்ல. தறியோட்ட போற வைனியுமே மாடு மேய்க்கிற வைனியுமே கல்யாணம் பண்ணிக்கிறக்கு படிச்சு பிள்ளை தயார்னு சொல்லி கையை தூக்கு பாப்ப. இந்த நிமிஷம் இந்த பக்கம் விட்டு போட்டு அந்த பக்கம் போறேன் நானு. உண்டா? மூச்சுவில சொல்ல மூக்கிறவங்கள கேக்குறேன்.
மூச்சவங்க எல்லாம் பசு கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், தறிக்கு கல்யாணம். 40 அடி போட்டிருந்தா 40 அடிக்காரன் தான் பொண்ணு கொடுக்குறேன், 10 அடிக்காரன் கொடுக்க மாட்டேன். முதல் தறி போட்டிருந்தாவே பொண்ணு இல்ல. எத்தனை தறி ஓடுது அப்பெல்லாம் கெவருவோம். 40 அடி ஓடுது, 20 அடி ஓடுது, 10 தறி ஓடுதாமா. ஒரு காலத்திலே பொம்பளைங்க பாடுபட்டு திங்கறதுக்கு முதல் வச்சிருக்கிறானு பார்த்தாங்க. இப்போ படுத்து திங்கறதுக்கு சொத்து வச்சுக்கிறானா. ஊடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும். உணர்ந்த மக்கள் கைதட்டுகிறார்கள். நல்லா தட்டுங்க. அதுக்குதான் இவ்வளவு விஷயங்கள். நடுவர் அவர்கள் செங்காலி காலத்துல 36 வருஷம் 40 வருஷத்தை தாண்டி தெரியுறேன். செங்காலி காலத்துல எந்த ஊருக்கு போனால் மாமா எனக்கு பொண்ணு பாருதான் சொல்றேன். எந்த கொமரியாவது மாமா எனக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொல்றாளா? நானே இவனுக்கு எல்லாம் சொல்றேன், போங்கடா போய் புடிங்கடா, தறிக்கோளைவே தொலைஞ்சு துளையாதீங்கடா. வேற காலேஜ் தர கிடக்குது. பொழுது வந்து ஒரு 4 மணிக்கு நீட்டா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் கண்ணாடி கிண்ணாடி போட்டு சும்மா ஹாயா நில்லுங்கடான்னா இவன் தறி நூலையவே முடிச்சு தரேன். நீ பாவையே முடிச்சுட்டு எப்பதான் பாவம் இருக்கிறது? எப்படி புனைக்கிறது? நடுவர் அவர்களை, இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, இன்று ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுதுங்க. 25 வயசுல அவன் போட்டு பாக்குறான். 25 வயசுல அவன் எப்படி 10 ஏக்கரை சம்பாதிப்பேன், ஒரு சொந்த வீடு வச்சிருப்பேன், எப்படி கார் வச்சிருப்பேன். அவன் படிப்பு முடிக்கிறதே 22 வருஷம் படிக்கிறேன். அப்ப அந்த 3 வருஷ காலத்துல எப்படி இத்தனை சொத்து சேர்த்துவேன்? சேர்த்த முடியாது. அப்ப எப்படி பொண்ணு எப்படி கொடுக்கறது தெரியுமா? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இல்ல, சம்மந்திக்கு பொருத்தம். விடுது நூல் மில்லு, அவனது நூல் மில்லு. சோமனூர்ல சோசியம் பார்க்க போறாங்க, 7 ஒருத்தா இருக்குது வேண்டாங்கிறேன், அதோட உட்பட்டு வரணும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்றேன், இது என்னங்க சோசியா அவனாசி செங்கோடைங்கிட்ட போலாமாங்க. அவன் 8 பொருத்தம் இருக்குதுங்கிற, ஆன பொருத்தம் 5 பொருத்தம், நல்ல பொருத்தம் 3 பொருத்தம் இருக்குதுங்க, கட்டலாங்க அவன்ற. சரி கட்டணும்ல. ஒரு சின்ன கொஞ்சமா மங்களி பொருத்தத்துல குறை இருக்குது சொல்லிட்டான்ல, நம்பணும்ல. சரி வேண்டாம், வேற சாதம் சம்மதிக்காரன் போட்டாடி சொல்லுவா. அருமையா சொல்றேன், திருப்பூர்ல கண்டம் பயிர் காக்கதான் பார்த்து போகணும்னு முளைக்கிறான், காக்க போலாம். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருந்துல, சம்மந்திக்கு பொருந்தி இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு பணம் தாங்க பேசுது. ஆம்பளை உழைச்சு வச்சாதான் குடும்பத்தில் நிம்மதி. இன்னைக்கு சபையில போய் பாருங்க, கழுத்து ரொம்ப சங்கலை. இன்னைக்கு கோய் கூட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, வரி போட்டுருப்பாங்கல்ல செங்காலி வேளத்துல, கூட்டு கோய் வரி கொடுக்காத வந்து சபையில பேச முடியுமா? ஒரு நான் சொல்றேன், தக்காளி சோறு வேண்டாம், இன்னைக்கு நைட் சாம்பார் சாதம் போடல. ஆறு மூர்த்தியாடா நரஸ் கவுண்டர் கேட்பாரு, ஏண்டா ஊர் வரி கொடுத்தியாடா? நீ சாம்பார் சோத்தை பத்தி பேசுற. எங்க நிக்க பணம் நிக்க அந்த இடத்துல. நிறைய வயசான இருக்கிறீங்க, உங்க காலை தொட்டு கேக்குற, பையன் தானோ மருமம் தானோ பேரன் தானன்னு சொத்தை பூரா எழுதி கொடுத்தீங்கன்னா தெக்குளூர் முக்குள் நின்று பிச்சை எடுப்பீங்க. பொம்பளைக்கும் சொல்றேன், மகதானோ மருமகதானோ பேத்தி தானோன்னு நகனப்பள்ள கழட்டி கொடுத்தீங்கன்னா சந்த கடையில் நின்று பிச்சை எடுப்பீங்க. சாக வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு புடி வேணும். புடி இல்லைன்னா பொழைக்க முடியாதுங்க. உழைங்க, நேர்மையா உழைங்க. அடுத்தவங்க காசு நம்மளுக்கு வேண்டாம், இன்னொருத்தங்க காசு நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். நடுவர் அவர்களே, நேர்மையாக உழைத்து ஆண்கள் உழைத்து கொண்டிருக்கிறதுனாலதான் இன்றைக்கு குடும்பங்கள் சந்தோஷமா இருக்குதுங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்க, அண்ணக்கார செத்து போயிட்ட, நல்லா பாடுபட்டவ இறந்து போயிட்ட. ஆனா தம்பிக்கார அண்ணன் குடும்பத்தை தன் குடும்பம் மாதிரி பார்க்க மாட்டானுங்க. அண்ணன் குடும்பம் அப்படியே நின்று போகுங்க, தம்பி குடும்பம் கிடுகிடுன்னு வளரும்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆணினுடைய உழைப்பு. என்னதான் பொம்பளை இன்னைக்கு ரயில் ஓட்டலாம், ஏரோப்ளைன் ஓட்டலாம், ஆளானப்பட்ட நாட்டுக்கு அதிபராகவே இருக்கலாமுங்க. பதவி பணம் எல்லாம் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில எவ கழட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ள பொறுப்போட வராளோ அன்னைக்கு தான் குடும்பம் நல்லா இருக்குமுங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க. படிச்சது முறை, பதவி திமுறை, சம்பாதிக்கிறது திமுறை, கட்டண புருஷனை மதிக்கிறது இல்ல, மாமனா மாமியால மதிக்கிறது இல்ல, சொந்த பந்தங்களை எவனையும் மதிக்கிறது இல்லைங்க. காரணம் பொறுப்பில்லாதனம். பொறுப்போட நீங்க
நீங்க வாழுங்க. அது வரைக்கும் ஆணினுடைய உழைப்பு தான் ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும். இன்னைக்கு எத்தனையோ ராணுவ வீரர்கள் தன்னுடைய குடும்ப குழந்தை விட்டுட்டு அந்த கடும் குளிர்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஆணினுடைய உழைப்பு தான் வீட்டையும் நாட்டையும் பெருக்குகிறது என்று சொல்லி பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணமார் படுகளம் பாடுறேன். இது நம்ம வீரமலக்காடு பொன்னிவள நாடு நம்ம காராள வம்சத்துக்கு மிக சிறப்பானது. பட்டிமன்ற பேச்சாளர்களே நான் ஒருத்தன் தான் பாடுறேன், யாரும் பாடுறது இல்ல. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலே தனியா படுகளம் பாடுச்சுன்னா பாட மாட்டேன். ஒரு நாளைக்கு படுகளை மட்டும் பாடின அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பேமெண்ட் வாங்குறேன். ஏன்னா ஒரு கூத்து மாதிரி படிக்கணும். நான் மட்டும் வந்து பாடினாலும் 30,000 வாங்குறேன். இன்னைக்கு எங்க சிவா மாமே நைஸா கோர்த்து விட்டாரு ஊர் கவுண்டர் வச்சு. அதனால நான் அதை பத்தி காசை என்னைக்குமே நான் பெருசா நினைக்கிறது இல்லை. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுது. செங்காலி வாழத்தை உரம்புறே என்னைக்கு எனக்கு உரம்பரையா இருக்கும்னு அண்ணமா பாடுறேன். காசை எதிர்பார்த்து வாழுகிற இனம் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கலாம். உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வாழுகிற ஒரே இனம் அது வேளாளர் இனம் தான் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எல்லாம் நேத்து 3 நாளா தூக்கிட்டு கிடக்குறோம், வீட்டுக்கு போலாம்னு நினைக்காதீங்க. பட்டிமன்ற கிட்டுக்கிட்டுன்னு போகு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொன்னிவள நாடு வீர வரலாறு படுகளத்தை மட்டும் பாடுறேன். இருந்து பார்த்து ரசிச்சுட்டு போகும்படி அன்போட கேட்டுக்கிறேன். நன்றிங்க, வணக்கமுங்க. வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை, விவசாயம் நெசவாளியும் நாட்டின் இரு கண்கள் இருவரையும் காப்பாற்றுங்கள். இன்று காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கமுங்க. சபாஷ். ஏறக்குறைய இந்த சேனல் வந்து கொங்கு மஞ்சுநாதனும் கிராமத்து பட்டதாரியும் யூடியூப்ல இருக்குது. நாளைக்கு நாளானிக்க போட்டுருவேன். குழந்தைய படுகளம்னா என்னன்னு தெரியறது இல்லை, அதுக்கு வேண்டி தான் போடுறது. இது மெயினா நீங்க எத்தனையோ சினிமா பாடல்களை காமிக்கிறது தப்பு இல்லை. நம்ம வரலாறு பொன்னிவள நாடு வீரமலக்காட்டினுடைய அந்த படுகள பாடலை அந்த குழந்தைய வாழ்நாள்ல ஒரு மட்டம் நாள் கேட்க வைங்க. அந்த அருக்காணி தங்கத்துடைய புலம்பல் இருக்குது நம்ம சேனல்ல. கிராமத்து பட்டதாரியிலும் இருக்கு, கொங்கு மஞ்சுநாதன்லையும் இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இருக்கட்டும். உண்மையாகவே காலில் சலங்கை கட்டி ஆடுகிற கலைஞர்களைத்தான் பார்த்திருக்கிறோம். காலில் சலங்கை கட்டி ஆடுகின்ற கலைஞர்களைத்தான் பார்த்திருக்கிறோம். நாவில் சலங்கை கட்டி ஆடிய மஞ்சுநாதனுக்கு இன்னும் ஒரு கைதட்டலை நாம் கொடுக்கலாம். ரொம்ப அருமையா யதார்த்தம். அதான் நான் சொன்ன பாருங்க, மக்கள் மொழி. அதாவது ஒரு மக்களுக்கு பிடிச்சமான பேச்சு எது அப்படின்னு கேட்டா மக்கள் மொழியில பேசுறது தான் மக்களுக்கு பிடிச்சமான பேச்சு. இயல்பான நகைச்சுவை. அவர் சொன்ன எதையுமே விளக்க முடியாது என்பதனால் இந்த மன்றம் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது. ஆனா இந்த பக்கம் பார்க்கிறோம். தம்பி அதுல சொன்னீங்க தக்காளி சோறு பத்தி சொன்னப்ப எங்க அம்மா எல்லாம் தக்காளி சோத்தை கூட பிரியாணி மாதிரி செய்வா. ஆமாம்மா, நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. ஏன் வீட்டு மகராசி இருக்காளே உந்த அங்காச்சி பிரியாணிய கூட தக்காளி சோறு மாதிரி தான் செய்யறான். இதெல்லாம் தக்காளி சோறா அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அடுத்த நாள் சோறு இல்லை, 3 நாளைக்கு சோறு இல்லை. ஆனா உண்மையா ஆண்களினுடைய தியாகம், அதுல ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, சத்தியமா இதைத்தான் நீங்க எடுத்துக்கணும். கணவனுடைய வருமானத்திற்குள் குடும்பம் நடத்துகிற ஆற்றல் இன்றைக்கு பல வீட்டு பெண்களிடத்துல இல்ல. புருஷன் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறானா, 500 ரூபாய் சம்பாதிக்கிறானா, 10 லட்சம் சம்பாதிக்கிறானா, எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதற்குள் குடித்தனம் செய்ய கற்றுக்கொண்டவள் தான் ஒரு நல்ல பெண்மணி. வள்ளுவன் சொல்றானே, ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைனா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? பொருள் செல்வம் வருகிற வழி சிறியதா இருந்தாலும் தப்பில்ல. பொருள் நம்மளை விட்டு போற வழி பெருசா இல்லாம இருந்தாலே போதும், இருக்கிற காசுல குடும்ப சந்தோஷமா நடத்தலாம்ங்கிறான். விரலுக்கு ஏத்த வீக்கம். யோசிச்சு பாருங்க அப்படின்னு குற்றச்சாட்டை தம்பி பதிவு செய்திருக்கிறார். இல்லை, இதே கொங்கு தமிழில் அத்தனை பெண்களினுடைய சத்திய சாட்சியாக, அவர்களின் மனசாட்சியின் நிழலாக
தன் வாதத்தை எடுத்துரைக்க வருகிறார் எங்கள் அன்பு அக்கா கோவை தங்கம் அருமை அக்கா சத்யா அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் நல்லா கொடுங்க. சூப்பர்.